Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business max second chapter algebra exercise 2.1 first sum பார்ப்போம் resolve into partial fractions. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில introduction பார்த்துடுவோம். இப்போ partial fraction எப்படி நம்ம வந்து resolve பண்ணனும், அதை எப்படி factors கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு சில மாடல்ஸ் இருக்கு. இப்போ suppose பாருங்க px plus q divided by x minus a x minus b factors ஆவே இருந்ததுன்னா நீங்க டைரக்ட்டா a by x minus a plus b by x minus b ன்னு போட்டுடலாம். அடுத்தது வேற மாடல், அடுத்த மாடல் px plus q by x minus a the whole square. இங்க 2 இருந்ததுன்னா 2 or 3 எது இருந்தாலுமே நீங்க அப்ப எப்படி போடணும்னா a by x minus 1 first பவர் எதுவும் இல்லாம பவர் 1 அதாவது பவர் 1, அடுத்தது b by x minus 2 the x minus a the whole square, அடுத்தது c by x minus a the whole cube. அந்த மாதிரி இருந்தா போட்டுக்கலாம் நம்ம. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா px square plus qx plus r x minus a x minus b x minus c. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் தனித்தனியா போட்டுக்க வேண்டியதா. a by x minus a plus b by x minus b plus c by x minus c. அடுத்து பாத்தீங்கன்னா px square plus qx plus r divided by x minus a into x square plus bx plus c. இப்போ ஒரு ஃபேக்டர் ஒரு ஈக்குவேஷன் வந்து உங்களால வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாததா இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணனும்னா a by x minus a என்ன ஃபேக்டர் அதை போட்டுட்டு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது இருக்கு இல்லையா ஈக்குவேஷன், அதுக்கு என்ன பண்ணனும்னா bx plus c divided by x square plus bx plus c ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இந்த ஃபேக்டர் இங்க இருந்ததுன்னா ax plus b ன்னு போட்டுக்கணும், இங்க போட்டுக்கணும். சோ நம்ம சம்ஸ் வரும்போது அதை பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சம்ஸ் போடுவோம். First sum 2.1 la exercise 2.1 la first sum resolve into partial fraction னு கொடுத்திருக்காங்க. So 3x plus 7 by x square minus 3x plus 2. இப்போ இத வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a by இது ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லையா, நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டா தான் அதுக்கு அப்புறம் வந்து போட முடியும். ஃபர்ஸ்ட் x square minus 3x plus 2 அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 2 உள்ள minus 3 வரணும். அப்போ 2 1s are minus minus. அப்போ x minus 1 3x plus 7 by இதை எப்படி ஃபேக்டர்ஸா பிரிச்சு போட்டுக்கலாம், x minus 1 into x minus 2. ஓகேவா? is equal to இப்போ என்ன பண்ண போறோம், a by x minus 1 plus b by x minus 2. இப்போ இந்த பக்கம் LCM எடுத்துக்கோங்க. LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், a into x minus 2 plus b into x minus 1 கீழே x minus 1 into x minus 2. இங்க அப்படியே தான் இருக்கும். 3x plus 7 by x minus 1 into x minus 2. ஸோ ரெண்டு பக்கமும் இது கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு 3x plus 7 is equal to a into x minus 2 plus b into x minus 1. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேக்டர் நமக்கு என்ன இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு புட் ரெண்டு வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், a and b தான். அப்போ புட் x is equal to 2 in equation 1. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 3 into 2 x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணணும் is equal to a into 2 minus 2 plus b into 2 minus 1. 3 2s are 6, 6 plus 7 13. இது 0 ஆயிடும் இல்லையா, 2 minus 2 0 plus இங்க 2 minus 1 1 plus b. அப்போ b is equal to 13. அதுக்கப்புறம் put x is equal to 1. ஏன்னா x minus 1 ஃபேக்டரா இருக்கு இல்லையா, அப்போ x is equal to 1 in equation 1. 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 3 into 1 plus 7 is equal to a into 1 minus 2 plus b into 1 minus 1. 3 plus 7 10 ஆயிடும் is equal to 1 minus 2 na minus 1 வரும். அப்போ minus a plus 0. So minus a is equal to 10 அப்படின்னா a is equal to minus 10. a is equal to minus 10.
நம்ம சம்மில் போட்டோம்னா 3x plus 7 by x square minus 3x plus 2 is equal to a minus 10 by x minus a plus b value 13 by x minus 1 இல்லையா x minus 2. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். நம்ம ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டோம், நம்ம எழுதலாம். இப்படியே போட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.